இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு 1.5 ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஒரு கொதி வந்தால் பிறகு 1 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஆறவும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு இது வேகிற நேரத்தில் இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம், 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாங்க. பாருங்கள், இப்போ 1 ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கிட்டு 1/2 கப் சுகர், 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு 1 செகண்ட் நல்லா கொதிக்க விட்டுட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நெய்யில் வறுத்தெடுத்த தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.